இதுதாங்க வீரேந்திர போல் என்ட்ரன்ஸு. நம்ம சிட்டி பேலஸோடது. இது வந்து டிக்கெட் கவுண்டர் 300 ரூபாய் இந்தியன்ஸ்க்கு. ஸோ இந்த பேலஸில் 2 கோர்ட்யார்ட். இது ஆப்போசிட்டில் இருக்கிறது ஜந்தர் மந்தர், டெல்லியில் இருக்கிற மாதிரி, ஆனால் கொஞ்சம் பெருசு. ஓகே, நம்ம வந்து இந்த பேலஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் என்ட்ரி. 9:30. இது வந்து நம்ம வீரேந்திர போல் ஜந்தர் மந்தர் ஆப்போசிட் இருக்கிற கேட்டில் என்ட்ராயிருக்கோம். இதுதான் அந்த வேரியஸ் இந்த கேலரிஸு, கோர்ட்யார்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிற இடம். எங்கே என்ட்ராகலாம்? ஓகே, இதுதாங்க முபாரக் மஹல். இங்கே வந்து யூரோப்பியன் விசிட்டர்ஸ் வந்து அவங்கள வரவேற்கிறதுக்காக கட்டின இடம். இதுதான் அது. இதுக்கு நேர் எடுத்தாப்போ தான் அந்த காருக்கு ஆப்போசிட்டில் தான் வீரேந்திர போல் இந்த கேட் இருக்குது. வீரேந்திர கேட்டு, அதுக்கு ஆப்போசிட்டில் ஜந்தர் மந்தர். ஸோ இதுதான் முபாரக் மஹல். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடம் வீரேந்திர போல். இதுக்கு ஆப்போசிட்டில் ஜந்தர் மந்தர் இருக்குது. இதுதான் வந்து முபாரக் மஹல். இது வந்து சபா நிவாஸ். இதுதான் பப்ளிக் ஆடியன்ஸ் கொடுக்குற இடம். இது வந்து ப்ரைவேட் ஆடியன்ஸ் கொடுக்குற இடம். அவங்களுடைய ராஜா மந்திரிகளோடு சேர்ந்து பண்ணுறது. இங்கே வந்து பொதுமக்களை பார்க்குற இடம். இதெல்லாம் வந்து மியூசியமாக வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து இந்த 4 சீசனுக்கு ஏற்ற மாதிரி 4 கேட் இருக்குது. இந்த ஒன்றும் இல்லை, ப்ரீத்தம் சவுக், வீரேந்திர போல், இது வந்து உதய் போல், உதய் கேட்டு. ட்ரிப்போலியா கேட்டு தான் ராஜாக்கள் யூஸ் பண்ணுறது. அது இங்கே காமிக்கல, அது தனியாக இருக்குது. இதுதாங்க பேலஸ். ஸோ இப்போ நம்ம முபாரக் மஹல் கூட போகிறோம். இது வந்து 1727 கட்டியிருக்காங்க. 1727 ஜெய்சிங் 2, சாவை ஜெய்சிங் 2 அவர் வந்து இந்த ஆம்பர் பேலஸ் போயிருந்தோம் இல்லையா 2 நாள் முன்னாடி. ஸோ அதை வந்து அதில் எதுக்கு மாற்றிருக்கிறாரு, ஏன்னா தண்ணியும் இடமும் பத்தலைன்னு சொல்லி ஒரு 11 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி மாற்றிருக்கிறாரு. ஸோ அதுதான் இது. இங்கே வந்து முபாரக் நகரில் டெக்ஸ்டைல் கேலரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே நோ என்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ நோ என்ட்ரின்னா அப்புறம் இதுக்கு 300 ரூபா வாங்கினாங்கன்னு தெரில, ரொம்ப அதிகம்தான். ஸோ இதுதான் இங்கே வந்து அந்த ஜெய்ப்பூர் ராஜாவோட ஃப்ளாகு. சாவைன்றது 1.25 அர்த்தம். இந்த 1.25ன்றது வந்து அவுரங்கசீப் பட்டமாக கொடுத்துருக்கிறார் அந்த ராஜாவுக்கு. அவருடைய கல்யாணத்துக்கு வரும்போது கை கொடுத்துட்டு இந்த பட்டமாக கொடுத்துருக்கிறாரு. அதுதான். ஸோ இதுதான் இன்னொரு இது என்னன்னு சொல்கிறேன் பார்த்துட்டு. ஸோ இதுதான், இந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் என்ட்ரி இருக்குது. போய் பார்ப்போம் நம்ம முபாரக் மஹல். இது வந்து டெக்ஸ்டைல் கேலரி முபாரக் மஹல் தான். ஓகே, இதுதாங்க முபாரக் மஹல். இதில் தான் டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து லேடிஸோட கார்மெண்ட்ஸ் அண்டு ஜென்ஸோட கார்மெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் அட்டையர் இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே நீங்கள் பின்னாடி இருக்கிற இதில் மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பைஜாமாஸ், அப்புறம் குர்த்தி, ஸோ இது எல்லாமே தான் இங்கே வச்சுருக்காங்க.
ஸோ மோஸ்ட்லி வந்து காட்டன், சில்க் அண்டு வெல்வெட் இதில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சில்க் வந்து முஸ்லீம்ஸ் போடக்கூடாதுன்றதுனால காட்டனையும் சில்க்கையும் மிக்ஸ் பண்ணி முஷ்ரா அப்படின்னு ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. வெல்வெட் வந்து யூரோப்பியன்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் இங்கே பின்னாடி இருக்கிற இதில் மியூசியமில் இருக்கிறது. எல்லாமே வந்து மியூசியமாக தான் இருக்குது. அதாவது ராஜாக்கள் யூஸ் பண்ணுறது தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ முபாரக் மஹால் டெக்ஸ்டைல் கேலரி முடிஞ்சிருச்சு. ஸோ வேறு என்னென்னு பார்ப்போம். இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மியூசியம் வந்து ஒன்றும் இல்லைங்க, அவங்க கைவினை பொருட்களும் ஆர்ட் கேலரியும் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் அந்த ஃபாரினர்ஸ் வந்து வாங்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா காஸ்ட்லியாக எல்லாம் வச்சுருக்காங்க. கைவினை பொருட்கள் ஓப்பனில் இருந்தது, அந்த ஆர்ட் கேலரி ஓப்பனில் இல்லை. ஸோ அதில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. 300 ரூபாய்க்கு ஒன்றும் இல்லைங்க பார்க்குறதுக்கு. அதுதான் கவர்மெண்ட் இருக்கணுன்றது. இது வந்து ராஜா கிட்டே இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு என்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு பார்ப்போம். ஓகே, இது ஒரு என்ட்ரன்ஸு. இதில் தான் வந்து இந்த பேரலாக ஒரு கோர்ட்யார்டு இருக்குது. ஸோ அதுதான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து பிரீத்தம் நிவாஸ், சர்வோத்த பத்ரா சபா நிவாஸ், அது வந்து சபா நிவாஸ், இது வந்து சர்வோத்த பத்ரான்னா ப்ரைவேட்டாக பிஸ்னஸ் பண்ணுற இடம். ராஜா வந்து அவருடைய இவங்களோட சேர்ந்து பண்ணுறது, மினிஸ்டர்ஸோடு சேர்ந்து பண்ணுறது. இந்த எத்தாப்பில் இருக்கிற சில்வர் குடம் தான் வந்து ராஜா வந்து கிங் எட்வர்டு 8 யாரையோ இங்கிலாண்டில் இது ராஜாவை நியமிக்கும் போது இங்கேருந்து கங்கா நதி தண்ணீர் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கிறாரு குடிக்கிறதுக்கு, புழங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 1 2 எடுத்துகிட்டு போயிருந்துருக்கிறாரு. இது வந்து ராஜா ஒரு ப்ரைவேட் வேலையை பண்ணுறாராம், பிஸ்னஸ் பண்ணுறாராம். இது வந்து பொதுமக்கள் பார்க்குற இடம். ஸோ இந்த முற்றத்தில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அதை வந்து இந்த லேடிஸ்க்கு வந்து மேலே இருக்கிற ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க. அந்த ஜல்லடை ஜன்னல் வழியாக லேடிஸஸ்லாம் பார்ப்பாங்க. இந்த பக்கம் இருக்குது பிரீத்தம் நிவாஸோட ஜன்னல் வழியாக லேடிஸ் பார்ப்பாங்க. ஸோ ஆம்பர் ஃபோர்ட்டில் என்ன பண்ணியிருந்தாங்களோ அதே தான் இங்கே பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்க, இதுதான் வந்து சபானி, அதாவது பொதுமக்களை பார்க்குற ஹாலு. அதுக்கு மேலே இருக்கிற கிளாக் டவர். இது பார்த்திங்கன்னா வந்து மொகல், ராஜ்புட், யூரோப்பியன் 3 ஸ்டைலும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. வித்யாதர் பட்டாச்சாரியா அப்படின்ற ராஜா கிட்ட இருந்த அக்கௌண்டன்ட் தான் வந்து இதை டிசைன் பண்ணி கட்டியிருக்கிறாரு. ஜெய்சிங் 2, சாவை ஜெய்சிங் 2 ஆம்பர் பேலஸ்லேருந்து இங்கே மாற்றிருக்காங்க. தண்ணி பத்தலை, இடம் பத்தலைன்னு. ஓகே, 2 இது எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஒன்று வந்து ஹியூஸ்டன் காமிச்சிருக்காங்க, கங்கா ஜலி எக்ஸிபிஷனுக்காக வேண்டி. ஜனவரி 2025 திருப்பி வந்தோம். ஸோ அதில் ஒரு காசு பார்த்தோம். இதுதான் வந்து லார்ஜஸ்ட் சில்வர் வெசல். பாருங்கள், சில்வர் எப்படி பல கிங் எட்வர்டு 7, நான் 8ன்னேன். கிங் எட்வர்டு 7 யார் போயிருக்கா? சாவை மாதவ் சிங் 2 அப்படின்றவர். அவர் பட்டாபிஷேகம் கிங் எட்வர்டோட 7 பட்டாபிஷேகத்துக்கு போகும்போது இந்த இதில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு. கங்கா நீரை எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஓகே, இதெல்லாம் அவங்களுடைய வாழ்கள், இட்டி, அம்பு, அதே தான் இங்கே. டிசம்பர் 19, ஸோ அதனால் கிறிஸ்மஸ் ட்ரீ.
இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. யார் இருக்காங்க? சாவை ஜெய்சிங் 2. ஓகே, இவர் தான் போனார்னு நினைக்கிறேன். இவர் போட்டிருக்கிற துணி தான் அங்கே டெக்ஸ்டைல் மியூசியமில் வச்சுருந்தாங்க. இவர் போட்ட மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி ரைஃபிள்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதான் 2 முற்றங்க. ஒரு முற்றம் அந்த பக்கம், ஒரு முற்றம் இந்த பக்கம். விவரமாக பார்த்துருவோம். இங்கே அதுதான் இதெல்லாம் அவங்களுடைய பேலஸ்ன்னு நினைக்கிறேன். மேலே அவருடைய கொடி பறக்குது. பார்த்துருவோம். ஒரு ப்ரைவேட் போட்டிருக்கு, அதில் போக முடியாது. பிரீத்தம் நிவாஸ் போகலாம்னு பார்ப்போம். ஸோ இங்கே எல்லாம் தலை மேலே கல் விழுந்துடும் கொடுத்தாங்க. வருஷாதிகாரி. இதுதான் அந்த 4 பிரீத்தம் நிவாசம் போட்டிருந்ததுல பிரீத்தம் சவுக் 1. இந்த 1ல் வந்து 4 கதவுகள் இருக்குது. இந்த 4 கதவுகள் தான் இது. 1, 2, 3, 4 சீசனுக்கு 4 கதவு. அதுக்கு தியோரின்னு போட்டுக்கோங்க பாருங்கள். வசந்த தியோரி, வசந்த காலம். ஷரத், அதாவது இது இலையுதிர் காலம் ஷரத். அப்புறம் கிரீஷ்ம தியோரி, வருஷ தியோரி, அது வந்து மழைக்காலம். இது வந்து பனிக்காலம். இது வந்து இதுதான் வசந்த காலம் நினைக்கிறேன். இதுவெல்லாம் போகிறாங்க. வருஷ தியோரியில் வந்து மயில் இருக்குது. இதில் வந்து பூ. ஷரத்ன்றது வந்து இது நினைக்கிறேன். அடி மாதம்ன்றாங்க ஷரத். ஆனால் வருஷ தியோரின்னு ஒன்று இருக்குது, மழைக்காலம். அதுக்கப்புறமா இருக்கும் இலையுதிர் காலம் மாதிரி தான் தெரியும். சரி, இதுதான் வேலை நடக்குது. Since very beginning, Jaipur has never been. It's a இவர் தான் வந்து மாற்றினது கேபிட்டல். जयपुर का पिंक सिटी सुनो बट इन द जयपुर पिंक कलर द टेराकोटा कलर they can pick and the terracotta that was the best selling. ஓகே, பிரீத்தம் நிவாஸ் பார்த்தாச்சு. பிரீத்தம் நிவாஸ், பிரீத்தம் சவுக். ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் தான் பிரீத்தம் சவுக். இது வந்து சர்வோத்தர் இதுதான், அதாவது ஆல் ஆஃப் ப்ரைவேட் ஆடியன்ஸ். அந்த சைடு வந்து சபா நிவாஸ், பொதுமக்கள் பக்கம் தான். இங்கே எதுவும் இருக்கா? போக முடியல. நோ என்ட்ரி, எல்லாமே நோ என்ட்ரி தான். நோ என்ட்ரி. இந்த ராணிகள்லாம் இருக்காங்க. ஸோ இங்கே நோ என்ட்ரி, நோ என்ட்ரி, நோ என்ட்ரி. மேக்ரானோட தேசம் போகிறது. ஓகே, ஸோ சபா நிவாஸும் க்ளோஸு, எல்லாம் க்ளோஸ் தான். பாதி நேரம் வந்து ஏதாவது வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு 300 ரூபா. கவர்மெண்ட்டுன்னா 50 ரூபா, 100 ரூபா தான் கஷ்டம். பீரங்கி வச்சுருக்காங்க. கேலரிலாம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே ரேட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பீரங்கி இருக்குது. ஸோ இங்கே உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறோம். இல்லை வெளியே கேட்டால் அவுட் சைடாக அம்பாப்பூ ஃபெசிலிட்டிஸ் பாகி கானா. அதாவது நான் டாய்லெட் இருக்குது, பாகி கானான்றது
இருக்குது. ஜூஸஸ், வாட்டர்ஸ், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோ, வாட்ச் டவர், நிவாஸ் சர்வோத்தபத்ரா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் ப்ரோக்ரஸ். ஸோ எல்லாம் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ எப்படி இருக்குன்றதை போட்டுக்கோங்க. இதுதான் வந்து இந்த சபா நிவாஸ், பொதுமக்களுக்கு இது காட்சி எடுக்கிற இடம். பாருங்கள் இதில் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கிலாந்து ராஜாவும் வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற ராஜாவை இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹாலில் தான் வந்து ட்ரெயினுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணது இது வேலை நடக்குது. இது வந்து ஒரு கேட்டு, ரொம்ப போகும் ரொம்ப. இது இன்னொரு கேட்டு. ஓகேங்க, நம்ம மோஸ்ட்லி பார்த்துட்டோம். அந்த இதில் மெயின் முற்றத்தில் வந்து ஒரு 1-2 இடம் விட்டு போச்சு. அதை மட்டும் பார்த்துருவோம். அது பார்த்தா முடிஞ்சு போச்சு இங்கே. ஓகே, நான் வந்து ஒரு 3/4 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகுது. அது வெளியில் கேட்டு. ஸோ 2 முற்றம், அந்த 2 முற்றத்தை சுற்றி நடுவில் 2 பில்டிங்ஸு, அப்புறம் சுற்றிலும் பில்டிங். இதுதான் இருக்குது. இது ஃபுட் பெயிண்டிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி கேலரி. இதில் தான் இதாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு. Oh, I see outside. நம்ம ஹவா மஹால் போய் தான் ஏறணும். அதனால் ஹவா மஹால் போய் இங்கே வந்து வண்டி வர மாட்டேங்குது. ஹவா மஹாலில் தான் பிக்கப் பண்ணிட்டு போகும். ஸோ அதனால் அங்கே போகும்.